கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கள விவரங்களை செய்தியாளர் பிரசாத் கூற கேட்கலாம். வணக்கம் பிரசாத், தற்போதைய கள சூழல் எப்படியாக இருக்கிறது? இந்த பொங்கல் விழாவில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? வணக்கம். மதுரையில் பாண்டிய மன்னன் தனது கணவனான கோவலனை அநியாயமாக கொலை செய்ததாகவும் தனக்கு நியாயம் வழங்காத அந்த மதுரை நகரையே தீக்கிரையாக்கிய கண்ணகி அங்கிருந்து கோபத்தோடு திருவனந்தபுரத்திற்கு வந்ததாகவும், திருவனந்தபுரம் கரமனை பகுதியில் அமைந்துள்ள கிள்ளியாற்றின் கரையில் அவர் கோபமாக கண்ணகி இருந்தபோது அவரை ஆற்றுப்படுத்துவதற்காக, அதாவது கோபம் அதிகமாக இருந்ததால் அவரை சமாதானப்படுத்துவதற்காக அவருக்கு பொங்கலிட்டு அந்த பெண்கள் வழிபட்டதாகவும் ஒரு ஐதீகம் என்பது இருக்கின்றது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் 10 நாட்கள் திருவிழா இந்த ஆற்றுகால் பகுதியில் நடைபெறுகின்ற அந்த கோயிலில் நடைபெறுவது வழக்கம். ஆற்றுகால் பகவதி அம்மன் என வழங்கப்படுகின்ற இந்த அம்மனுக்கு 10 நாட்கள் நடைபெறுகின்ற விழாவில் 9வது நாள் பொங்கலிடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று மாதம் ஏற்கனவே 8 நாட்கள் நடைபெற்ற விழாவினுடைய 9வது நாளாக இன்று பொங்கலிட்டு வழிபட்டு வருகிறார்கள். இந்த விழாவில் பொங்கலிடுவதற்காக கேரளாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் தெலுங்கானாவிலிருந்தும் கூட ஏராளமான பெண்கள் வந்திருக்கின்றார்கள். 2 நாட்களுக்கு முன்பாகவே இந்த பகுதிகளில் தங்கியிருந்து இந்த பொங்கலிடுவதற்காக, அதாவது இந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய பகுதிகளான, அதாவது தேசிய நெடுஞ்சாலை, முக்கிய சாலைகள், ரயில் நிலையம், பேருந்து நிலையம், சட்டசபை, தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுடைய வாயில்களிலும் கிடைக்கின்ற இடத்தில் எல்லாம் இந்த பெண்கள் பொங்கலிட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த தேசிய நெடுஞ்சாலையினுடைய 2 பக்கத்தில் மட்டுள்ள நடு சாலையில் கூட பெண்கள் அமர்ந்து பொங்கலிட்டு வருகின்றார்கள். இந்த பொங்கல் விழாவின் காரணமாக, அதாவது ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு 2.5 லட்சம் பெண்கள் பொங்கலிட்டதாக சின்ன சாதனை படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்போது 5 லட்சத்துக்கும் மேலான பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்கின்ற கோயில் நிர்வாகத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாநகரம் முழுவதும் பெண்கள் பொங்கலிடுவதால் இந்த பகுதியில் இருக்கின்ற வாகன போக்குவரத்து முழுவதுமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெண்களே அதிகமாக இருக்கிறதால் சில பகுதிகளில் ஆண்களுக்கு அனுமதி இல்லாத நிலையும் இருக்கின்றது. இதனால் இந்த மாநகரத்தினுடைய சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் பெண்கள் காலை 10:30 மணிக்கு பொங்கலிட்டார்கள். சரியாக காலை 10:30 மணிக்கு கோயிலுடைய வாசலில் அந்த கண்ணகியினுடைய அந்த வரலாற்றை இந்த தோற்றம் பாட்டி எனப்படுகின்ற அந்த பாடலை பாடி முடித்தவுடன் அந்த பகுதியில் இருக்கின்ற முதல் அடுப்பு, பண்டார அடுப்பு எனப்படுகின்ற முதல் அடுப்புக்கு கோயில் வாசலில் பொங்கலிட்டார்கள். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு பெண்களும் அந்த தன்னுடைய அடுப்புக்கு தீமுட்டி பொங்கலிட்டார்கள். அந்த அடிப்படையில் மாநகரம் முழுவதும் தற்போது பொங்கலிட்ட வண்ணம் காணப்படுகிறது. மதியம் 2:30 மணி அளவில் நிவேத்தியத்திற்கு பிறகே பொங்கலிட்ட பெண்கள் அங்கிருந்து கிளம்புவார்கள். தற்போது மாநகரம் முழுவதும் புகைமூட்டம் காணப்படுகிறது. பொங்கல் அதிக அளவில் பெண்கள் சிறந்து பொங்கலிடுவதால் மாநகரம் முழுவதும் இன்று இந்த பகுதியில் இருக்கின்ற கடைகள் அனைத்து மூடப்பட்டிருக்கின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவில், அளவுக்கு அதிகமான பெண்களும் திரண்டிருப்பதால் இந்த மாநகரம் முழுவதுமே தற்போது ஆற்றுகால் பொங்கல் விழா கோலாகலமாக காணப்படுகின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.